ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பன்னீர் டிக்கா வீட்டிலே எப்படி சுலபமாக செய்யலான்றது தான் காமிக்க போகிறேன். இந்த பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு நான் வெங்காயத்தை கூட பச்சை மற்றும் சிவப்பு நிற குடமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை நிற குடமிளகாயில் பாதி அளவும், ஒரு முழு வெங்காயமும், சிவப்பு நிற குடமிளகாயில் பாதி அளவும், கிட்டத்தட்ட 200 கிராம் பன்னீரும் நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் நிற குடைமிளகாய், தக்காளி, பைனாப்பிள் இதெல்லாம் கூட இந்த பன்னீர் டிக்காக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்மளோட வெங்காயம், குடைமிளகாய், பன்னீர் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சதுர வடிவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் மேரினேட் செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் ஓமமும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கிட்டத்தட்ட 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், குடைமிளகாய், பன்னீர் துண்டுகள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பெசரி விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம், குடைமிளகாய் அதுக்கப்புறமா பன்னீர் துண்டுகளை இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் நம்ம சொருகிக்கலாம். ஒவ்வொரு பன்னீர் துண்டுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் வெங்காயம் அதுக்கப்புறமா குடைமிளகாய் வர மாதிரி நம்ம சொருகிக்கலாம். எல்லா துண்டுகளையும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் சொருகி விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம அவனில் வச்சு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒருவேளை கன்வென்ஷன் அவன் இல்லைன்னா இதே பன்னீர் டிக்காவை நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எல்லா பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் நீங்கள் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். கன்வென்ஷன் அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 20 நிமிஷம், அதாவது ஒரு பக்கம் 10 நிமிஷமும் இன்னொரு பக்கம் 10 நிமிஷமும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் அவனில் பேக் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக 2 நிமிஷம் ப்ராயில் மோடில் அவனை செட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் டிக்காவை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட அட்டகாசமான பன்னீர் டிக்கா தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் டிக்காவை க்ரீன் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.